தமிழகம் கோவையில் அமைந்துள்ள அன்னபூர்ணா குழுமத்தின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கோரும் காணொலி தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்கள் முன்னர் கோவையில் நிறுவன உரிமையாளர்களுடன் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். இதன் போது ஜிஎஸ்டி வரியில் காணப்படும் முரண்பாடுகள் குறித்து ஸ்ரீனிவாசன் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த காணொலி பலராலும் பேசப்படும் காணொலியாக மாறியிருந்தது. மத்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கட்சிகள் இந்த காணொலியை வைத்து மத்திய அமைச்சர் சீதாராமனுக்கு எதிராக கருத்துக்களையும் வெளியிட்டு வந்தன. இந்த நிலையில் திடீரென அன்னபூர்ணா குழும உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கோருவது போன்ற காணொலி ஒன்று தற்போது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே அந்த கூட்டத்தில் வைத்து ஸ்ரீனிவாசன் கூறிய கருத்துக்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சங்கடத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும், எனவே அதற்கு மன்னிப்பு கோரும் வகையிலுமே இந்த காணொலி வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து தற்போது எதிர்க்கட்சிகள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கடுமையாக விமர்சித்திருக்கின்றன. இது மனிதாபிமானமற்ற குரூர செயல் என கட்சிகள் குறிப்பிட்டிருக்கின்றன.